அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடுமையான வெயில் காலத்திலே நாம் வீற்றிருக்கிறோம். வெயில் காலம்னு சொன்னோன்னே எல்லாருடைய முகமும் கொஞ்சம் மாறுது. என்ன காரணம்னு சொன்னா, வெயிலுடைய தாக்கத்தை நம்மால தாங்கி கொள்ள முடியல. ஒரு 5 நிமிஷம் வீட்டை விட்டு வெளியே வந்தா அந்த அனல் காற்று உடலிலே அடிக்கும் போது, அந்த வெப்ப காற்று உடலிலே அடிக்கும் போது நம்மால் தாங்கி கொள்ள முடியவில்லை. சரி, வீட்டில் போய் ஃபேனை போடலாம்னு சொல்லி ஃபேனை போட்டா ஃபேன்ல இருந்து வர்ற காத்தும் வெக்கையாகவே வருது. மனிதனால் தாங்கி கொள்ள முடியவில்லை. ஏதாச்சும் செஞ்சு இந்த வெயில இருந்து, இந்த வெப்பத்திலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று ஏசியை வாங்கி மாட்டி ஜம்முன்னு வீட்டில் உட்காந்துடுறான். தவறில்லை. இந்த வெப்பத்திலிருந்து, இந்த வெயிலிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள இது போன்ற விஷயங்களை செய்து கொள்வது தவறில்லை. ஆனால் ஒரு முஸ்லிமாக நாம் சில படிப்பினைகளை நாம் எடுத்தே ஆக வேண்டும். இது போன்ற வெப்ப காற்று என்பது இருக்கிறதே, வெயில் காலம் என்பது இருக்கிறதே, இது சாதாரணமான விஷயம் அல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டது, யா அல்லாஹ், என்னுடைய சிலதை தின்று விடுகிறது, என்னால் தாங்க முடியவில்லை. அல்லாஹ் அதற்கு அனுமதி அளிக்கிறான். வெயில் காலத்திலே ஒரு மூச்சு விட்டுக் கொள்ளலாம், குளிர்காலத்திலே ஒரு மூச்சு விட்டுக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் அனுமதி அளிக்கிறான். அப்படி என்றால் நாம் கடுமையாக அனுபவிக்கக்கூடிய இந்த வெயில் காலம், இந்த வெப்ப காற்று, இந்த உஷ்ண காற்று என்பது நரகத்தினுடைய மூச்சு காற்று. நரகத்தினுடைய மூச்சு காற்றையே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் நரகத்தை எப்படி நம்மால் தாங்கிக் கொள்ள முடியும் என்ற ஒரு படிப்பினையை இந்த விஷயத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி இந்த வெயில் காலத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள ஏசி வாங்கி மாட்டுகிறோம், வீட்டை விட்டு வெளியே வராமல் நம்மை தற்காத்துக் கொள்கிறோம், தண்ணீர் அதிகமாக குடிக்கிறோம், மோர் குடிக்கிறோம், இளநீர் குடிக்கிறோம், தவறில்லை. இதுவெல்லாம் மருத்துவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். வெயிலிலே அதிகமாக செல்லாதீர்கள். 11 மணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியேறதை தவிர்த்துக்கோங்க. தேவையான விஷயம் இருந்தால் மட்டும் வெளியே போங்க. 4 மணி வரைக்கும் வெளியே வராதிங்கன்னு சொல்லி மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். முதியவர்கள், வயதானவர்கள் வெளியே வராதிங்கன்னு சொல்றாங்க. ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய அந்த உடனடியாக வெப்பம் தாங்க முடியாமல் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுகிறார்கள் வயோதிகர்கள். எனவே இதெல்லாம் எச்சரிக்கையாக இருப்பது தவறல்ல. இந்த எச்சரிக்கையாக நாம் இருப்பதை போன்றே அல்லாஹ் படைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கடுமையான நரகத்திலிருந்தும் நாம் எச்சரிக்கையாக அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம அஜ்ரினா மினன்னார், அல்லாஹும்ம அஜ்ரினா மினன்னார், அல்லாஹும்ம அஜ்ரினா மினன்னார். யா அல்லாஹ், இந்த நரக படுகொலியிலிருந்து, இந்த நரக நெருப்பிலிருந்து யா அல்லாஹ் என்னை நீ பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி நாம் பாதுகாப்பாக எச்சரிக்கையாக இருப்பதற்கு விழிப்புணர்வோடு செயல்படுகிறோமோ, அதுபோன்று நரகத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது மாத்திரமல்ல, அதற்குண்டான வழிமுறையையும் ஒரு பாதுகாப்பு கேடயத்தையும் நாம் உருவாக்க வேண்டும். அது என்ன பாதுகாப்பு கேடயம்? அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை நம்ம அடைஞ்சிடணும். ஏதாவது நல்லமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். 5 நேர தொழுகையை பேணிக்கையாக தொழுக வேண்டும். அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். திக்ராத்துகளை அதிகமாக செய்ய வேண்டும். தான தர்மங்களை அதிகமாக செய்ய வேண்டும். அல்லாஹ்வினுடைய பொருத்தம் எதுவெல்லாம் இருக்கிறதோ, பொருத்தத்தை பெறுவதற்கு எல்லா செயல்பாடுகளையும் நாம் செய்ய வேண்டும். அவனுடைய பொருத்தம் மாத்திரம் நமக்கு கிடைத்து விட்டால் இந்த நரகத்திலிருந்து நாம் தற்காத்துக் கொள்ளலாம். எப்படி ஏசி கிடைச்ச உடனே நம்ம வீட்டுல ஒரு குழுன்னு ஒரு சந்தோஷம் ஏற்படுது, நரகத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள அல்லாஹ்வினுடைய பொருத்தம் மாத்திரம் நமக்கு கிடைத்தால் இந்த ஏசியை விட கடுமையான, நமக்கு பிடித்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் சுவனத்திலே தயார்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த வெயில் காலத்திலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். எப்படி வெயிலிலிருந்து பாதுகாப்பு பெறுகிறோமோ அதுபோன்று நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற நாம் முயற்சி செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் நரக படுகொலியிலிருந்து, நரக வெப்பத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இது போன்ற வெயில் காலங்கள், கடுமையான சூடு காற்று வீசுகிறதே, அந்த வெயில் காலத்திலிருந்தும் அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. உடலிலே அனைத்து விதமான சக்திகளையும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. வயோதிகர்கள், குழந்தைகள் இவர்கள் எல்லாம் இந்த நேரத்தில் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வெயில் காலங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. டக்குன்னு மயங்கி கீழே விழுந்துறாங்களாம். ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லி வருதுன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. வயசானவங்க, அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்காது. ஆனா இந்த வெப்ப காற்று என்ன செய்யும் சொன்னா, இந்த வெப்ப வெயில் என்ன செய்யும் சொன்னா, அவங்களுடைய உடலில் உள்ள நீர் சக்தியை ஃபுல்லா உறிஞ்சி எடுக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி தாகமும் எடுக்காது, அவங்க தண்ணியும் குடிக்க மாட்டாங்க. ஹீட் தாங்க முடியாம ஹீட் ஸ்ட்ரோக் வந்து கீழே விழுந்துடுறாங்களாம். எனவே வயதானவர்கள் வீட்டிலேயே இருந்து கொள்ளுங்கள். முடிந்த அளவிற்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நம்ம அனைவர்களையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.